சொல்லி எழுதியிருந்தான். ஆமா, யாரு அவங்க அப்பா? அவங்க அப்பா எழுதிக்கிறாரு மேகராஜன். இங்கு வந்து பார்த்த பிறகுதான்டா தெரியுது இவன் ஒண்டியால அளவுல இவனை போல ஏராளமான பொம்பளைகளுக்கு ஆம்பளையால பிரச்சனை போல் தெரிகிறது. ஆம்பளையால நிறைய பேருக்கு பிரச்சனை தான் எல்லாத்துக்குமே. பொம்பளைக்கு ஏதாவது உடம்புக்கு போய் சேரலையான பத்திர பொம்பளைக்கு இல்ல இல்ல வைத்தியம் பாக்குறாங்களாட்டுக்குது. நான் சொன்னதை ஒரு விளக்கமா ஒன்று புரிஞ்சிக்கல. இவளுக்கு தான் ஒரு ஆம்பளை இல்லைன்னு கவலையா இருப்பாள். ஆமா, இவதான் பூஜை பண்ணிட்டு இருக்கிறா. இவளுக்கு தான் இந்த கவலை இருக்குதுன்னு நினைச்சேன். ஆனா நான் நேர்ல வந்து பார்க்க போதுதானே தெரியுது இவ்வளவு மாதிரி இருக்கிற பொம்பளைக்கு அத்தனை பேருக்குமே ஆம்பளைங்களால பிரச்சனைடா. ஆம்பளைங்களால பிரச்சனை, அதனால போன பிரச்சனை திரும்ப வரணும்னு எங்களும் பூஜை பண்றாங்க. ஒரு வேளை அதுக்காக பூஜையில இறங்கி இருக்கிறாங்களா இல்ல முழுச்சா குளோஸ் பண்றதுக்காக நம்ம செட்டாளுங்களை அழிக்கிறதுக்கு உட்காந்துக்கிறாங்களா பூஜையில? போய் அடிச்சு நவுத்தலாம். கூப்பிட்டு பார்க்கலாமா? கூப்பிடுங்க. நம்ம கிட்ட வந்துட்டோம்ல, கூப்பிடுங்க. இதுக்கு மேல உனக்கு இங்க வேலை இல்ல. நானே பேசினா தான் எனக்கு புரியும். புரியும். இப்ப உட்காடுறேன். ஆத்து தாண்டற மட்டும் அளவப்பேன். ஆத்து தாண்டதுக்கு அப்புறம் கூட புழலப்பேன். எந்த விஷயமா இருந்தாலும் பெண்ணின் விஷயத்தில் கொஞ்சம் புரிஞ்சுதான் நடந்துக்கணும். இல்லைன்னா பிரச்சனை நமக்கு தான். இத்தனை பெண்களிலே என் தேவி பின்னவழியாலே அன்று பார்த்து நீண்ட காலம் ஆகிவிட்டது. இன்று என்னுடைய மனைவின்னு தெரியலையே. அங்க அடையாளத்துல எதை வச்சுதான் நான் கண்டுபிடிக்கிறேன். இவனுக்கு பொண்டாட்டியா எதுன்னு அடையாளம் தெரியல. எந்த பொம்பளை இவங்கிட்ட மாற்றாலும் தெரியல. நான் யார பிடிக்கிறனோ அவங்களுக்கு தான் பிரச்சனை. அவங்களுக்கு தான் கோளாறு. உட்கார்றேன். உன்னதான் வேண்டாம் சொல்ல. சரி, என்னுடைய குரலாசி அவளுக்கு தெரியும். எப்படி? ஏற்கனவே பேசிய குரல் அவள் செவிக்கு தெரியுமல்ல. என்ன பண்றது, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இப்படி போச்சு. சரி விடு. அதனால என் குரல் சப்தம் அவளுக்கு தெரியும். என் மீது ஏக்க எப்படி அவன் எந்திரிச்சு வருவாளல்ல, அதை வைத்து கண்டுபிடித்துக்கிறேன். அவள் தான் தேவி. கண்ணே மின்னொழியா, அடியே மின்னொழியா. ஓ மரகர மகா தேவா சொல்லுங்க. அந்த கூட்டத்தில் தான் ஏதோ ஒரு சத்தம். எல்லாமே அப்படி சொன்னா எங்க அதரா கவரி மனோகரா சொல்லுண்டி சீனி. இதுல யார் அமைதியா பக்தியோடு பேசுறாங்களோ அதிகத்தான் நினைக்கிறேன். ஓ மரகர மகா எனக்கு தெரியும் நன்றாக. எங்க அதரா எங்க சீனி குடிச்சு தாலி ஏத்தி பிரியாணி தெரியல. அடியா வாடி